ஹாய் எவ்ரிவன், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வீடியோ தமிழில் செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறேன். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் ப்ரைமர் அப்ளை பண்ணுறேன். ஃபேஸ் ப்ரைமர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் அந்த ஆரஞ்ச் கரெக்டரை எடுத்து டார்க் ஸ்பாட்டை மட்டும் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஐப்ரோ வரைகிறேன். ஐப்ரோ எப்படி வரையணும்னு தெரியாதவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் ஐப்ரோவுக்கு மட்டும் தனியாக ஒரு வீடியோ செஞ்சுருக்கேன். நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கலாம். ஐப்ரோ வரைஞ்சதுக்கப்புறம் கன்சீலர் வச்சு ஷேப் எடுத்துக்கணும். ஐப்ரோவுக்கு ஷேப் எடுத்து அந்த கன்சீலர் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் கண்ணுக்கு கன்சீலர் அப்ளை பண்ணிட்டு அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம கண்ணுக்கு கன்சீலர் அப்ளை பண்ணுறோன்னா அப்போ தான் அந்த ஐஷேடோ கலர் பிரைட்டாக அழகாக தெரியும். கன்சீலர் நம்ம கண்ணில் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஐஷேடோ அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டார்க் ப்ரௌன் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டார்க் க்ரீன் கலர் எடுத்து பிளெண்ட் பண்ணேன். அந்த கிளிப் மிஸ் ஆச்சு, அதனால் என்னால் ஷோ பண்ண முடியல. மேலே அந்த 2 கலரும் நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் கன்சீலர் எடுத்து நான் எப்படி அப்ளை பண்ணுறேனோ அந்த மாதிரி அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் அந்த ஸ்டெப்பு செய்கிறோன்னா அப்போ தான் மேலே உள்ள அந்த கலர் நம்ம பிளெண்ட் பண்ணுறதுக்கும் இப்போ கீழே பிளெண்ட் பண்ணுற போகிற கலருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். இல்லாட்டி எல்லாம் கலந்து அந்த கலர் டிஃப்ரென்ஸே நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கன்சீலர் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் முன்னுக்கு மட்டும் நான் லைட் க்ரீன் கலர் அந்த கலர் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ முன்னுக்கு அந்த லைட் க்ரீன் கலரை அழகாக பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் டார்க் க்ரீன் கலர் எடுத்து பின்னாடி இந்த அவுட்டர் வீ லைன் இருக்குது, கண்ணோட அவுட்டர் வீ லைன் அந்த சைடு நல்லா பிளெண்ட் பண்ணுறேன் இந்த டார்க் க்ரீன் கலரை. ஸோ இந்த 2 கலரையும் நம்ம அழகாக பிளெண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். ஐஷேடோங்களோட ஐஷேடோ பார்க்க அழகாக இருக்கும். ஐஷேடோ நல்லா பிளெண்ட் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஐலைனர் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏன் கேமரா முன்னுக்கு ட்ரா பண்ணலன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கேமரா கொஞ்சம் பின்னாடி இருக்கிறனால என்னால் ட்ரா பண்ண முடியல. அதனால தான் மிரர் சைடில் வச்சுட்டு நான் ட்ரா பண்ணுறேன். லைனர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஸ்டைல் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஸ்டைல் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், லேஷஸ் ஓட்ட போகிறேன். ஒரு கண்ணில் மட்டும்தான் லேஷ் ஓட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் நீங்கள் ஃபேஸில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். இல்லாட்டி அங்கங்கே திட்டு பேச்சாக அசிங்கமாக இருக்கும். ஸோ அதை கேர்ஃபுல்லாக நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நான் கன்சீலர் அப்ளை பண்ணுறேன். உங்கள் கண்ணு கீழே நான் எப்படி கன்சீலர் அப்ளை பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி அப்ளை பண்ணி நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் லிக்விட் கன்சீலர் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி டக்குன்னு பிளெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது ட்ரை ஆகிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு பிளெண்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும். அப்புறம் அப்படியே ஒட்டிக்கும், அசிங்கமாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறோன்னே நீங்கள் பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் கண்ணு கீழே மட்டும் பவுடர் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் ஏன் கண்ணு கீழே மட்டும் பவுடர் அப்ளை பண்ணியிருக்கேன்னா ஐஷேடோ ப்ளே பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் கண்ணு கீழே ஐஷேடோ ப்ளே பண்ணுறப்ப அது பவுடர் வேஸ்ட் தானே, அப்படியே கொட்டுனுச்சுன்னா ஃபவுண்டேஷனில் ஒட்டிக்கும். ஸோ க்ளியர் பண்ண முடியாது. இதே நீங்கள் பவுடர் அப்ளை பண்ணிங்கன்னா க்ளியர் பண்ணிடலாம். நான் கண்ணு கீழே டார்க் க்ரீன் கலர் ஐஷேடோ ப்ளே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் காஜல் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காஜல் அப்ளை பண்ணணுன்னா அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லாட்டி பரவாயில்ல. ஸோ அதுக்கப்புறம் இந்த பவுடர் நான் க்ளியர் பண்ணிக்கிறேன். பவுடர்லாம் க்ளியர் பண்ணதுக்கப்புறம் என் கண்ணத்தில் நான் ப்ளஷஸ் அப்ளை பண்ணுறேன். ப்ளஷஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மட்டும் நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். இதை நான் ரைட் ஹேண்ட் சைடு அப்ளை பண்ணுறப்ப அப்ளை பண்ணியிருந்துருக்கேன், நான் மறந்துட்டேன் சொல்லி. அதனால தான் நான் திரும்ப பண்ணுறேன். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் ஃபுல்லாக பவுடர் அப்ளை பண்ணுறேன். அந்த கண்ணத்தை தவிர அந்த ப்ளஷஸ் அப்ளை பண்ணதை தவிர மற்ற இடத்துல எல்லாம் நான் பவுடர் அப்ளை பண்ணுறேன். ஃபேஸ் ஃபுல்லாக பவுடர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் பிளாக் கலர் லைன் போடுறேன். நீங்கள் யோசிக்கலாம், பிளாக் கலர் லைன் போடுறப்ப இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா ஒரே ப்ரௌன் கலரில் இருக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு ஷோ பண்ணவே இல்லை அப்படின்ட்டு. ஆக்சுவலி நான் ஒரு ஃபோட்டோ பார்த்து தான் எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு, இது செய்யலாம் அப்படின்ட்டு. இலியூஷன் மாஸ்க் வீடியோ செய்யலாம் அப்படின்ட்டு. அந்த ஃபோட்டோவில் உள்ளவங்க ஃபேர் ஸ்கின். ஸோ அவங்களுக்கு டார்க் ப்ரௌனில் செஞ்சப்போ அவங்க ஸ்கின் கலருக்கு அந்த மாஸ்க் தெரிஞ்சிச்சு.
ஸோ நான் வந்து ப்ரௌன் கலர் ஸ்கின்னால் எனக்கு டார்க் ப்ரௌன்லேயே நான் செஞ்சப்போ வந்து என்னோடய ஸ்கின் கலருக்கே அது மேட்ச் ஆனதுனால எனக்கு வந்து அந்த மாஸ்க் வந்து தெரியல. ஸோ அதனால தான் நான் அந்த வீடியோ கிளிப் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணலை. இதே நீங்கள் ஃபேர் ஸ்கின்னா நீங்கள் வந்து டார்க் ப்ரௌனில் வந்து செய்யலாம். இது மீடியம் ப்ரௌன் ஸ்கின் அப்படின்ட்டா வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் செஞ்சிங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து லைன் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இன்னொரு வாட்டி வந்து ட்ரா பண்ணிக்கோங்க அந்த லைன் மட்டும் டார்க்காக. அவ்வளோதான், நம்ம வந்து இலியூஷன் மாஸ்க் மேக்கப் வந்து செஞ்சாச்சு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அந்த லிப்ஸ்டிக் வந்து நான் உங்களோட ப்ரௌன் கலர் இது அடித்தேன்னு சொன்னேன், அப்படியே வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ வந்து நீங்கள் லாஸ்ட்டாக வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.